ஹாய் பா. டேய் வாடா இங்க. ஏண்டா மகனே, ஆ? ஒரு ஆட்டம் ஆட வேண்டியதானடா? ஆ, தனியா எப்படி ஆடுறது? இது தனியாவா? இல்லப்பா, எல்லாரும் பார்ட்னர்ஸோட ஆடும்போது நான் மட்டும் எப்படிப்பா தனியா ஆடுறது? ஒரு மாதிரி இருக்கும்ல. உனக்கு ஒரு பார்ட்னர். ஆமா சக்தி. சொல்லுங்க மாமா. ஆ? யார் நல்லா ஆடுறான்னு பார்க்கலாமா? ஆ, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? தாரை தப்பட்டைகள் முழங்கட்டும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்ட்டி தான். அவனை சும்மா விடாதம்மா. உனக்கு தெரியாதது இல்ல, நான் வாழ்றதே என் பொண்ணு ரம்யாக்காக தான். அவ வாழ்க்கைய இந்த பார்த்தியும் அருணாச்சலமும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியலம்மா. அவளை ஏமாத்தினது மட்டும் இல்லாம அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. சந்தியா, லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அப்பதான் என் மனசு கொஞ்சமாவது ஆறுதல் அடையும். அது ஆண்டி, பார்ட்டி மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம்னு ரம்யா சொல்றா. ஆனா நீங்க எடுக்க சொல்றீங்க. என்ன சொன்னா? பார்ட்டி மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொன்னாளா? இங்க பாருமா, இன்னும் பார்ட்டிய அவ நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவ ஏதாவது சொல்லுவா, இவளுக்கு விவரமே பத்தாது. சந்தியா ஆண்டி, உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்கிட்ட இதை கேக்குறேன். என் பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்குனவங்கள சும்மாவே விடக்கூடாது சந்தியா. அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ண. அவன் அந்த காவியா கூட வாழவே கூடாது. என்ன சந்தியா யோசிக்கிற? ரம்யா ஏதாச்சும் நினைப்பாளான் தான் யோசிக்கிறேன். அவெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டா. நான் அவகிட்ட பேசிக்கிறேம்மா. நீ உன் கடமையை செய்யுமா. ஓகே ஆண்டி, நீங்க பார்த்திபனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எனக்கு எழுதி அனுப்புங்க. அவன் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன். இது போதும், இது போதும் எனக்கு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி உனக்கு மெயில் பண்ணிடுறேன். நீ ஆக்ஷன் எடு. ஓகே ஆண்டி, நான் வரேன் ஆண்டி. ரொம்ப நன்றி சந்தியா. பார்த்திபனுக்கும் காவ்யாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கல்ல? அதை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். அக்கா, உண்மையிலேயே மாமா செம்ம டேலண்ட் இல்ல? ஜீவா மாமா டான்ஸ் ஆடினது பாக்கணுமே. பா, பின்னிட்டாரு. மண்டபத்துல எல்லாரும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உன்னையும் சும்மா சொல்லக்கூடாதுக்கா. மாமாக்கு சலிக்காம நீயும் பட்டைய கிளப்பிட்ட. நிஜமாவே உண்மைய சொல்லணும்னா இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சுக்கா. முதல்ல அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு எல்லாம் திருஷ்டி சுத்தி போட சொல்லணும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா 100 ஆயுசு போங்க. அப்படியா? ஆமா, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க சண்டை தான் நல்லா போடுவீங்கன்னு நினைச்சேன். டான்ஸும் சூப்பரா ஆடிட்டீங்க. தேங்க் யூ. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். எப்படி இங்க ஆட்டம்? அவன் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டா. நீங்க ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடல.
ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்க போறீங்க? ஆ? நான் உங்ககிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நீங்க விலகி விலகி போறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குங்க. நான் உங்ககிட்ட கோவமா பேசினதுக்கு எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா உங்களுக்கு தான் என் மேல கோவம் குறையவே இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. பொதுவா கோவம் வந்துட்டா நம்ம எமோஷன்ல யோசிக்காம பேசிடுவோம். ஆனா உண்மையிலேயே யோசிக்காம சொல்ற அந்த விஷயம்தான் இதயத்துல இருந்து வர விஷயமா இருக்கும். நீங்க என் கூட இருக்கிறது நரக வேதனையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது கோவத்துல உங்களை அறியாம வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்ல, உங்க ஆழ் மனசுல இருக்கிற உங்க ஆதங்கம். அதுதான் அன்னைக்கு வார்த்தையா வெளியே வந்துச்சு. நீங்க வேணும்னா நான் கோவத்துல அதை யோசிக்காம சொல்லிட்டேன்னு அப்படியே கடந்து போயிடலாம். ஆனா என்னால அந்த வார்த்தைய அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி. நம்ம நினைக்கிறத அது கண்ணு முன்னாடி காட்டும். அந்த மனசை நீங்க சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. இப்போ உடைஞ்ச ஒவ்வொரு துண்டுலையும் நீங்க சொன்ன வார்த்தை, உங்க வலி, உங்க வேதனை இதுதான் தெரியுது. என்னால அந்த உடைஞ்ச கண்ணாடியில எனக்கான ஜீவாவை பார்க்க முடியல. இதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்காக என்ன லைஃப் லாங் தண்டிக்க போறீங்களா? கொலை குற்றவாளிய கூட ஒரு வாட்டி தாங்க தூக்கில போடுவாங்க. ஆனா நீங்க என்ன தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்கீங்க. பிரியா, நீங்க உங்க இடத்துல இருந்து மட்டுமே என்ன பாக்குறீங்க. கொஞ்சம் என் இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் தெரியும் நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க, நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறவன் முட்டாள், நடக்க போறதை நினைச்சு பயப்படுறவன் கோழை. நான் முட்டாளா இருக்கவும் விரும்பல, கோழையா இருக்கவும் விரும்பல. நான் இந்த நிமிஷத்தை, இந்த நொடிய சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு நீங்க ரொம்ப முக்கியம். பழசெல்லாம் நான் மறந்துட்டேன் பிரியா. இப்போ உங்க முன்னாடி ஒரு புது மனுஷனா நிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஹஸ்பண்டா, வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. இப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியாது. பிரியா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் நியாயம்தான். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அதை விட அதிகம். என்ன வேணா நீங்க ஏத்துக்காம போங்க, ஆனா என் அன்பை ஏத்துக்கங்க. என் அன்பு ரொம்ப பரிசுத்தமானது பிரியா. ஐ லவ் யூ பிரியா. இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, இந்த வார்த்தையில என்னோட உண்மையான காதல் இருக்கு. என் மேல இருக்கிற கோவத்துல என்னோட காதலை ஏத்துக்காம போகாதீங்க. இது நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண மோதிரம் தான். ஆனா இது அன்னைக்கு கோவத்துல திருப்பி கொடுத்துட்டீங்க. இது மறுபடியும் உங்க விரல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது போதும். நீங்க இந்த மோதிரத்தை ஏத்துக்கிட்டாலே என்னை ஏத்துக்கிட்டதுக்கு சமம். நான் இந்த மோதிரத்தை உங்க விரல்ல போட்டு விடட்டா? நம்ம உடம்புல காயப்பட்டதும் உடனே அது ஆறணும்னு தான் மனசு கேட்கும். ஆனா அந்த காயம் ஆறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அது மாதிரிதான் இந்த விஷயத்துல என் மனசு உடனே மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என் மனசு மாறத்துக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த மோதிரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க.
மணி 1 ஆச்சு. இந்நேரம் காவியா தூங்கிருப்பாளா? நம்மளே இன்னும் தூங்கல. நம்மள மாதிரி காவியாக்கும் தூக்கம் வராம தான் இருக்கும். எதுக்கும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ண என்ன? எங்க போச்சு? ஃபோன் எங்க? ஐயோ, பார்த்தி எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாரு? ஹலோ. என்ன காவியா, தூங்கிட்டியா? இப்படி நடு ராத்திரி 1 மணிக்கு கால் பண்ணி தூங்கிட்டியான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்கா? ஐயோ ஐயோ, என்னடா காலையில இருந்து இன்னும் திட்டே வாங்களேன்னு யோசிச்சேன். இப்பதான் மன நிம்மதியா இருக்கு. அது உங்ககிட்ட திட்டு வாங்கினதா அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா பாத்துக்கங்க. இப்ப ஐம் ஹாப்பி. சரி சரி, எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவா? இந்த நடு ராத்திரி இல்லையா? ஏன் நடுராத்திரில பேசக்கூடாதானே? இங்க ரூம்ல அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் படுத்திருக்காங்க. இப்பதான் பேச முடியாது. சரி, அப்ப இங்க பேச வேண்டாம். நாம வெளியே போய் பேசுவோம். என்னது, வெளியிலையா? இங்க பாரு காவியா, நான் சொல்ல போறது உனக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டுக்கோ. விடிஞ்சா நம்மளுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவோம். சோ கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட கடைசி நைட். அதுக்கு என்ன? அதனாலதான் இந்த இரவை நாம ஒரு இனிமையான இரவா, அப்படியே நம்ம நினைவுல பதிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அழகான இரவா கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த இந்த ஃபுல் நைட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இந்த ஊர் முழுக்க லவ்வர்ஸா ஒரு டூர் போயிட்டு வரலாமா? என்னது, இந்த நேரத்துல வெளிய போய் ஊர் சுத்தணுமா? என்னால முடியாதுப்பா. ஐயோ, அதெல்லாம் இல்ல, நீ வந்தே ஆகணும். முடியாதுன்னா முடியாது. வரணும்ன்ற முடியாதுங்கறல. நீ மட்டும் வரல அப்புறம் நான் கூட பேச மாட்டேன், கோச்சுப்பேன். இல்ல பார்த்தி, இந்த எதுவும் பேசாத. நான் வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ யாருக்கும் தெரியாம வந்து அப்படியே என் கார்ல இருக்கோ. வைக்கிறேன். நாள போக மாட்டேன். பாத்துருவாங்களே. இவர் வேற வரலன்னா கோச்சுக்கு வேற சொல்றாரு. படுங்கடி.
காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆ ஆ ஆ